ஒரு 3 நாடுகளில் தமிழர் இருந்தால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இல்லை 5 நாடுகள், 80 நாடுகள், எல்லா நாடுகளும் இல்லாத நாடு எதுன்னு இப்போ தேட வேண்டியதாக இருக்குது. நாடகம் வழி தமிழை வளர்ப்பது வந்து இளைஞர்களிடையே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூரில் வந்து படிக்கிறதுங்கிறது பல பேரோட கனவாக இருக்குது. அங்கே வந்து இப்போ அண்டர் கிராஜுவேட்டோ கிராஜுவேஷன் அதுக்கு பிறகு ஒரு ஆய்வு படிப்புகள் வரைக்கும்னா அவங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம்? வெளிநாட்டு மாணவர்களுக்குன்னு ஒரு அட்மிஷன் இருக்குது. அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போ ஃபெலோஷிப்போ அப்படியான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? படித்து முடித்த பிறகு வந்து 3 வருடம் சிங்கப்பூரில் வந்து அவங்க வேலை செய்யணும். கட்டாயமாக வந்து 2 வருடம் வந்து தேசிய சேவைன்னு சொல்லுவாங்க, நேஷனல் சர்வீஸ், அது செய்ய வேண்டும். எல்லா சிங்கப்பூர் மாணவர்களுக்கும் அது பொது. வணக்கம் நண்பர்களே, தமிழ் ஆளுமைகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணையக்கூடிய தமிழ் ஆளுமை சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழராக, சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியினுடைய ரெஜிஸ்ட்ரார், கல்வியாளராக மட்டுமல்ல, அதற்கு பிறகு அவருடைய முகம் இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டருடைய சேர்மனாகவும் அங்கே இருக்கார். இன்னும் பல முகங்கள் கொண்ட திரு ராஜாராம் அவர்கள், வணக்கம். வணக்கம். கணியன் பூங்குன்றனார் விருது தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதை பெற்றிருக்கீங்க. தமிழ் மொழி குறித்து பேச போகிறோம். சிங்கப்பூரில் தாய்மொழிக்கான ஒரு எவ்வளவு தூரம் அதுக்கு ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேச போகிறோம். முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். இப்போது நீங்கள் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தினுடைய ரெஜிஸ்ட்ரார். தமிழ்நாட்டில் உங்களுடைய வேர்கள் எங்கேருந்து தொடங்குது? தென்காசி பக்கத்தில் சாம்பவர் வடகரை என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். அம்மாவுடைய பூர்வீகம் வந்து கல்லடைக்குறிச்சி. அப்பா வந்து சிங்கப்பூருக்கு வந்து ஒரு 1949 வருடம் வந்து வந்துட்டார். ஸோ நான் வந்து 2வது தலைமுறை சிங்கப்பூர். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிங்கப்பூர்லேருந்து. ஆனால் தமிழ்நாடுடைய தொடர்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அக்கா இன்னும் மதுரையில் தான் இருக்காங்க. கல்யாணம் பண்ணி இங்கே மதுரையில் 1960களிலேருந்து இருக்காங்க. நான் அடிக்கடி பல காரணங்களுக்காக இந்தியா தமிழ்நாடு வந்து போயிட்டுருக்கேன். மனைவி இந்தியாவை சேர்ந்தவங்க தான். நீங்கள் தொடங்கினது வந்து உங்களுடைய டீச்சிங்லேருந்து தொடங்கினீங்க இல்லையா? கற்பித்தல் ஆசிரியர் பணி தான் அடிப்படை உங்களுக்கு? ஆமாம். டிகிரி முடித்த உடனே வந்து என்னுடைய முதல் பணிங்கிறது வந்து ஆசிரியர், அதாவது கணித ஆசிரியர். சிங்கப்பூரில் வந்து கிஃப்டட் எஜுகேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அதாவது மிகச்சிறந்த மாணவர்கள், அறிவுக்கூர்மையான மாணவர்கள் அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு ப்ரோக்ராமில் சொல்லிக் கொடுப்போம். அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் வந்து ஒரு 5 வருடம் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேன் கணித ஆசிரியராக. அதுதான் என்னுடைய முதல் பணி. ஓகே. அதுக்கு பிறகு என்ன? அதற்கு பிறகு வந்து ஒரு 5 வருடம் சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூர் இந்திய மேம்பாட்டுக் கழகம்னு ஒரு என்ஜிஓ மாதிரி. அதில் வந்து வசதி குறைவான மாணவர்கள் அல்லது மதிப்பெண்கள் குறைவாக இருக்கிற மாணவர்கள், அவர்களுக்கு வந்து எந்த வகையில் வந்து உதவி செய்யலாம், அவர்களுக்குன்னு எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தயாரிக்கலாம், அந்த மாதிரி அதை வந்து முன்னெடுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு தொண்டூழி அமைப்பு. அதில் வந்து ஒரு 5 வருடம் அதற்கு பிறகு வேலை செஞ்சேன். அப்புறம் ஒரு குறைந்த ஒரு 2 வருடம் அரசாங்கத்தில் வேலை செஞ்சேன். பிறகு ஒரு 22 வருஷமாக வந்து தேசிய பல்கலைக்கழகத்தில் இருக்கேன். 2 மாதிரியான பணிகள் செஞ்சுருக்கேன். முதல்ல வந்து மாணவர் சேர்க்கை, அட்மிஷன்ஸ் தலைமையில் இருந்தேன். அது வந்து அட்மிஷன்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் எய்ட், அது நிதியுதவியும் செய்வோம் மாணவர்களுக்கு, வசதி குறைவான மாணவர்களுக்கு. அந்த துறை இப்போ ஒரு 5 வருடமாக வந்து பதிவாளர், ரெஜிஸ்ட்ராராக இருக்கேன். தேசிய பல்கலைக்கழகம் சிங்கப்பூர் வந்து உலக அளவில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். எவ்வளவு மாணவர்கள் அங்கே இருப்பாங்க? பேசிக் டிகிரி படிக்கிறவங்க வந்து ஒரு 32,000 மாணவர்கள் இருக்காங்க. அப்புறம் ஒரு கிராஜுவேட் டிகிரி படிக்கிறவங்க வந்து ஒரு 8,000 to 10,000 மாணவர்கள். அப்புறம் இந்த ஷார்ட் காசஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன 2 வாரம், ஒரு மாதம், அந்த மாதிரி, அது ஒரு 7,000-8,000. ஸோ ஒரு தோராயமாக ஒரு 40,000 to 50,000 மாணவர்கள் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் பல்கலைக்கழகம் வந்து ஆசியாவிலேயே மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக வந்து பல இந்த ரேங்கிங்ஸ்னு நிறைய வரும். அந்த மாதிரியான ரேங்கிங்ஸில் வந்து தொடர்ந்து பல வருடங்களாக வந்து ஆசியாவில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக இருக்குது. உலக அளவில் வந்து முதல் 10 பல்கலைக்கழகங்களில்
சமீபத்தில் வந்த அந்த எண்ணிக்கைப்படி 8வது இடத்துல இருக்குது. இந்த நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூரில் வந்து படிக்கிறதுங்கிறது பல பேரோட கனவாக இருக்குது, இந்தியாவிலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அங்கே வந்து இப்போ அண்டர் கிராஜுவேட்டோ கிராஜுவேஷன் அதுக்கு பிறகு ஒரு ஆய்வு படிப்புகள் வரைக்கும்னா அவங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ரொம்ப எளிமையான விஷயந்தான். அது வந்து முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, எங்களுக்கு இந்த ஏஜென்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. அப்படி படிக்கணும்னா அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இப்போ அண்டர் கிராஜுவேட் படிக்கணும்னாக்கா ஒரு நிறைய மாணவர்கள் அண்டர் கிராஜுவேட் கிளாஸ் அந்த ஒரு 7000 மாணவர்கள் இருக்காங்க. ஒரு ஏறக்குறைய ஒரு 30லேருந்து 40 நாடுகள்லேருந்து வந்து படிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் சிங்கப்பூரியர்கள் வந்து 90% வந்து சிங்கப்பூரியர்கள். ஒரு மீதமுள்ள 10லேருந்து 15% வந்து வெளிநாட்டு மாணவர்கள். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தானே. நிறைய பல மொழிகள் பல கலாச்சாரங்களை பின்னணியாக கொண்டு பல மாணவர்களுக்கு கூடிய ஒரு கேம்பஸ் அது. ஆமாம், அது வந்து வேண்டுமென்று செய்கிற ஒரு விஷயந்தான். அது நிறைய பல்கலைக்கழகங்களில் வந்து இங்கிலீஷில் வந்து டைவர்சிட்டிம்பாங்க. அது நல்ல விஷயங்கிறது இந்த மாணவர்களுக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டு மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, சிங்கப்பூர் மாணவர்களுக்கும் அது நல்ல விஷயந்தான். ஏன்னா மற்றவர்களுடைய கலாச்சாரம் பற்றி தெரியணும். அது வந்து கல்விங்கிறது பல கோணங்கள்லேருந்து பார்க்கணும். ஸ்கூலில் போகலாம், படிக்கலாம், வரலாம், வெறும் பாடத்திட்டம் மட்டும் இல்லை. ஆமாம், மற்றவர்களுடைய கலை, கலாச்சாரம், வாழ்க்கை முறை, அவருடைய எண்ணங்கள் தெரியும். ப்ளஸ் வந்து அவர்கள் வந்து நாம் வந்து நண்பர்களாக அடைவோம். எதிர்காலத்தில் வந்து அவர்கள் நாட்டில் வந்து ஒரு பெரிய பதவியில் இருப்பாங்க, பிரதமராக கூட இருக்கலாம். இன்னும் இந்த மாதிரியான நட்புகள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போது நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூரில் வந்து படிக்கணுன்னாக்கா ஆன்லைனில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது வந்து எல்லா வருடமும் வந்து சுமாராக ஒரு நவம்பர் மாதத்தில் வந்து நாங்கள் தொடங்குவோம். ஓகே. பல நாடுகளில் உள்ள மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இடம் கிடச்சிருக்கா கிடைக்கலையாங்கிறது வந்து ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்துலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். மெல்ல மெல்ல சொல்லுவோம். ஓகே. சில நாடுகளில் வந்து எக்ஸாம்ஸ் நவம்பர் டிசம்பரில் நடக்கும், ஜனவரியில் நடக்கும். எக்ஸாம் ரிசல்ட்ஸ், தேர்வு மதிப்பெண்கள் தெரிய எங்களுக்கு நீங்கள் வந்து முதல்ல அப்ளிகேஷன் பண்ணுவீங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரிசல்ட் தெரிஞ்சோடனே அந்த ரிசல்ட்ஸ் வந்து எங்களுக்கு அனுப்புவீங்க. தெரிய நாங்கள் வந்து அந்த அவுட்கம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஓகே. அட்மிஷன் கிடச்சி, அதாவது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை, தொடர்ந்து ஜூன் மாதம் வரைக்கும் ப்ராசஸ். ஆமாம். ஜெனரலாக வந்து இந்தியன் மாணவர்களுக்கு வந்து மே மாதம் வந்து அவங்களுக்கு பொதுவாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த அவங்க ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணி மார்ச்சில் வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சிருக்கும். வழக்கமாக நடக்கிற மாதிரி இல்லாமல் ரிசல்ட்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை ஃபைலை வச்சுருப்போம் நாங்கள். ரிசல்ட் வரும்போது அதை மேட்ச் பண்ணுவோம். இன்னார் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவருடைய ரிசல்ட் இப்படி இருக்குன்னு. சுமாராக ஒரு மே ஜூன் அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இடம் கிடச்சிருக்கா கிடைக்கலையான்னு சொல்லிவிடுவோம். முக்கியமாக மதிப்பெண்கள், வேறு சில திறமைகள் இருந்தால் அதையும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் நல்ல மதிப்பெண்கள் வந்து நிச்சயமாக இருக்கணும். நல்ல மதிப்பெண்கள் சொல்கிறது வந்து போர்டு எக்ஸாம்ஸில் வேறு எந்த தேவையும் கிடையாது. ஏன்னா இப்போ வெவ்வேறு நாடுகளில் இருந்து மாணவர்கள் அப்ளை பண்ணுறாங்க, வெவ்வேறு போர்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான சிலபஸோ இல்லை போர்டு எக்ஸாம்ஸோ இருக்குன்னா அந்த மதிப்பெண்களை எப்படி நீங்கள் வந்து அதுதான் வந்து இந்த அட்மிஷன்ஸ் ஆஃபீஸ்னு சொல்கிறோம்ல, அந்த மாணவர் சேர்க்கை பிரிவு, குறிப்பாக என்யூஎஸில் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சிஸ்டம் எப்படி இருக்குது, அந்த மாணவர்கள் வந்து என்ன எக்ஸாம் எழுதுகிறாங்க, அந்த நாட்டுடைய கல்வி தரம் எப்படி, என்ன மாதிரியான தேர்வுகள் இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஏறக்குறைய இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பேஸ் பண்ணி தான் அந்த முடிவு. ஆமாம். வெளிநாட்டு மாணவர்களுக்குன்னு ஒரு அட்மிஷன் இருக்குது, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போ ஃபெலோஷிப்போ அப்படியான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? ஆமாம். இப்போது அண்டர் கிராஜுவேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 7000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 7000 மாணவர்கள் வந்து சுமாராக படிக்கிறாங்க. நிறைய மாணவர்களுக்கு வந்து என்ன செய்கிறோம்னாக்கா, அந்த ஃபீஸில் வந்து 3/2 பங்கு 2/3 தான் ஃபீஸ். இப்போ ரஃப்லி ஒரு 20,000 கன்செஷன் மாதிரி கொடுப்போம். ஆனால் நாங்கள் சின்ன ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது அவங்க படித்து முடித்த பிறகு, ஏன்னா அவர்கள் வந்து வெளிநாட்டு மாணவர்கள் சிங்கப்பூர் வரிப்பணத்தில் படிக்கிறாங்க, படித்து முடித்த பிறகு வந்து 3 வருடம் சிங்கப்பூரில் வந்து அவங்க வேலை செய்யணும், அவர்களுக்கு பிடித்தமான இடத்தில். ஆய்வு படிப்புகளுக்கு வரக்கூடியவங்களுக்கும் இந்த ஸ்டைஃபன் கிடைக்குதா? சில மாணவர்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கிடைக்கும், ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரியான கண்டிஷன் கிடையாது. அவங்க வந்து ஜஸ்ட் அந்த பிஹெச்டி ஸ்டைஃபன் வந்து கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எல்லா ஊர்லேயும் கொடுப்பாங்க. ஏன்னா அவர்கள் வந்து கொஞ்சம் வயதான மாணவர்கள்.
சில பேர் கல்யாணமாய கூட வந்து படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டைஃபண்ட் அது அரேஞ்ச்மெண்ட்டே வேறு, இந்த கண்டிஷன் கிடையாது. ஓகே. அப்புறம் ஸ்டைஃபண்ட் இல்லாமல் ஃபுல்லி பெய்ட் கோர்சஸும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது. ஓகே, ரைட். நீங்கள் வந்து இப்போ கணித ஆசிரியர். ஆமாம். சிங்கப்பூர்லேயே பிறந்து வளர்ந்துருக்கீங்க. ஆமாம். ஆனால் தமிழ் மொழியை நீங்கள் வந்து கட்டாய பாடம் இல்லையா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம். அது என்ன சிஸ்டம் அங்கே பின்பற்றப்படும்? அதாவது சிங்கப்பூரில் வந்து இருமொழி கல்விக் கொள்கைன்னு ஒன்று இருக்குது. அதாவது பைலிங்குவல் எஜுகேஷன் சிஸ்டம். அது வந்து 100க்கு ஏறக்குறைய எல்லா பள்ளிகள்லேயும் வந்து இங்கிலீஷ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. ஏன்னா உங்களுடைய வேலை, உங்களுடைய வியாபாரம், வெளிநாட்டு தொடர்பு எல்லாமே வந்து இங்கிலீஷ் தான் வந்து முக்கியமான மொழி. கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இங்கிலீஷ் தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கவர்மெண்ட் எல்லாம் இங்கிலீஷ் தான் படிப்பாங்க. ஓகே. ஆனால் அவங்க அரசாங்கம் ஆரம்பத்துலேருந்தே சொன்னது என்னன்னாக்கா 2 மொழி படிக்க வேண்டும். அது வந்து முதல் கொள்கை. அந்த 2வது மொழி என்பது உங்களுடைய தாய்மொழியாக இருக்க வேண்டும். அதான் 4 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது, அதிகாரத்துவ மொழிகள். இங்கிலீஷ் அஃப்கோர்ஸ் படிக்கிறோம். அப்புறம் மலை, மேண்ட்ரின், தமிழ். அதற்கான வசதிகள், வாய்ப்புகள் எல்லாமே ஸ்கூலில் இருக்கும். இப்போ சிங்கப்பூரில் பிறந்து வளர்கிற தமிழ் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் எழுதவும் படிக்கவும் தெரியும், தமிழை எழுதவும் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஓகே. தெரியும். அவங்க நிச்சயம் வந்து அவங்க முதல் வகுப்பு தொடங்கி 12ஆம் வகுப்பு வரை அவர்கள் படிக்க வேண்டும். அவர்கள் விருப்பப்பட்ட அளவுக்கு படிக்கலாம். அதாவது வந்து ஆரம்பிக்கும் போது தமிழ்னு படிப்பாங்க. அதுக்கப்புறம் சில மாணவர்கள் வந்து நல்லா இருப்பாங்க, நல்லா தமிழ் பேசுவாங்க, நல்லா பெரிய ஆர்வம் இருக்கும். ஹையர் தமிழ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கொஞ்சம் அதிகமாக படிக்கணும்னு நினச்சா அதுவும் படிக்கலாம், ஹையர் தமிழும் படிக்கலாம். முக்கிய கொள்கை அல்லது நோக்கம் என்னன்னாக்கா உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் படித்திருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை வந்து நாங்கள் உருவாக்கி தருகிறோம். அங்கே அஃபிஷியல் லாங்குவேஜில் தமிழ் ஒரு லாங்குவேஜ். ஆமாம், அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் ஒரு லாங்குவேஜ். பார்லிமெண்ட்டில் தமிழ் பேசலாம். தமிழ் ரேடியோ டிவி வசதிகள் இருக்குது, தமிழ் நியூஸ் பேப்பர் இருக்குது. இதில் பல விஷயங்கள் வந்து அரசாங்க ஆதரவில் நடக்கிற விஷயங்கள். ஏன்னா அஃபிஷியல் லாங்குவேஜுங்கிறதுனால அதற்கான சலுகைகள் இயல்பாகவே கிடைச்சிரும். ஓகே. தமிழ் ஆசிரியர்கள், நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க. தமிழ் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. தமிழ் ஆசிரியருக்குன்னு ஒரு எங்களுடைய கல்வி அமைச்சில் வந்து ஒரு பிரிவே இருக்குது. தாய்மொழி ரொம்ப அவசியங்கிறத உணர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா சிங்கப்பூர்? அது வந்து மொழியினுடைய வளர்ச்சி அல்லது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போய் சேரணுங்கிறது உறுதியாக இருக்கு. ஆமாம், அதுதான் நோக்கம். அதாவது உன்னுடைய முகவரி என்பது உன்னுடைய தாய்மொழி. உன்னுடைய வாழ்க்கை முறை, உன்னுடைய கலாச்சாரத்தை வந்து உனக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு சாளரமாக இருக்கிறது. இட்ஸ் விண்டோ டு யோர் லைஃப் அண்ட் கல்ச்சர். அந்த மொழி தெரியலனாக்கா உன்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய வாழ்க்கை முறை வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாயிடும். தெரிஞ்சுக்கலாம், ஆனால் தமிழர்களின் வாழ்க்கை முறையை தமிழில் கற்றுக்கிறது தான் நியாயம். இங்கிலீஷில் இருக்காங்க அப்படி சில பேர், சில நாடுகளே அப்படி இருக்குது. ஆனால் தமிழில் கற்றுக்கிட்டாக்க அவனுக்கு அது புரிதல் அதிகமாக இருக்கும். ஓகே. தமிழ் மொழி கற்றுக்கிறதுல ஒரு பெருமிதம் இருக்குதா அல்லது அது மேலே ஒரு மதிப்பு இருக்குதா குழந்தைகளுக்கு? இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை எப்படி? நிச்சயமாக அவங்க வந்து தமிழ்மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நிச்சயமாக இருக்கிறது. எல்லா பாடங்களையும் போல சிலர் நன்றாக தமிழ் பேசுவார்கள், சிலர் கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெருமிதம் இருக்கின்றது. ஆனால் சிங்கப்பூரில் உள்ள ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது, சிங்கப்பூரில் உள்ள தமிழ் சமூகத்தை சார்ந்த பெரியவர்கள் இவர்கள் வந்து அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள். தமிழ் படிங்க. அது வந்து நீங்கள் அடிக்கடி கேட்கலாம். உச்சரிப்பு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாக்கா திருத்துவாங்க, உச்சரிப்பு சரியில்லை. இதெல்லாம் வந்து அவங்க வந்து தொந்தரவு செய்கிறதா நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. அந்த மொழியின் மேல் உள்ள ஒரு பெருமை, மொழியின் மேல் உள்ள அக்கறை, இதன் வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான விஷயங்கள். நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டியது நிறைய தமிழ் நிகழ்ச்சிகள். இந்த இப்போது போன வாரம் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸ், பொங்கல் கொண்டாட்டங்கள், அது வந்து அஃபிஷியலாகவே செய்வாங்க. நீங்கள் தமிழ் மொழி விழாவும் எடுக்கிறீங்க இல்லையா ஆண்டுதோறும்? ஆமாம், அது வந்து அரசாங்க ஆதரவில் வந்து நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி. 2007ஆம் ஆண்டுலேருந்து நாங்கள் செஞ்சுட்டோம். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 17-18 வருடமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து அரசாங்க ஆதரவோடு நடத்தும் ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட, சிங்கப்பூரில் வந்து நேஷ்னல் ஹெரிட்டேஜ் போர்டுன்னு இந்த தேசிய மரபுடைமை வாரியம்னு ஒன்று இருக்குது.
அவர்களுடைய ஆதரவு வந்து தமிழ் லாங்குவேஜ் கவுன்சில் வளர்தமிழ் இயக்கம்னு ஒரு அமைப்பை உருவாக்கி ஓகே. அதில் வந்து சமூக அமைப்பின் சில முக்கியஸ்தர்கள் அங்கே அவர்கள் வந்து உறுப்பினர்களாக அவங்க வந்து வாலண்டியர்ஸாக இருக்காங்க நியமித்து இந்த தமிழ்மொழி விழா வந்து தொடர்ந்து நடத்துவதற்கான வசதிகள் வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு மாதம் முழுக்க நடக்குது. ஆமாம், ஒரு மாதம் நடக்கும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இது சமூக ஆதரவோடு நடக்கும் ஒரு நிகழ்ச்சி. அரசாங்கம் வந்து ஆதரவு கொடுக்கலாம், அரசாங்கம் வந்து நிதியும் கொடுக்கலாம். சொல்லப்போனால் அது வந்து அதுதான் வந்து இங்கிலீஷில் அது ஈஸி பார்ட்னுவாங்க. அது வந்து எளிமையான விஷயங்கிறது அதுதான், பணம் கொடுக்கறது, ஆதரவு கொடுக்கறது. ஆனால் சிங்கப்பூரில் வந்து ஏறக்குறைய ஒரு 40லேருந்து ஒரு 45 இந்திய சமூக அமைப்புகள் இருக்கின்றது. அவர்கள் வந்து அவர்களுடைய பங்களிப்பின் மூலம் தான் இந்த தமிழ்மொழி விழா நடக்கிறது. அந்த 50 நிகழ்ச்சிகளையும் ஏற்று வந்து ஒரே ஒரு அமைப்பு வந்து நடத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே. அவங்க வந்து அவங்கெல்லாம் ஒரு பிரித்து எடுத்துக்குவாங்க. நாங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு கலரிங் காம்படிஷன் மாதிரி நடத்துகிறோம், அல்லது ஒரு இலக்கிய போட்டி நடத்துகிறோம், இல்லை ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிறோம், அல்லது ஒரு நாடகம் நடத்துகிறோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து நடத்த ஆரம்பிப்பாங்க. இவர்கள்லாம் சேர்ந்து ஊர்கூடி இழுக்கும் தேர்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஓகே. எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறாங்க. ஆண்டுதோறும் இழுக்கப்படுற ஒரு தேர், ஆண்டுதோறும் இழுக்கப்படும் தேர் வந்து அதை விட வந்து ரொம்ப மிக ஆர்வமாக செய்கிறார்கள். அது ஏன் சொல்கிறேன்னாக்கா, இந்த இந்த கொரோனா டயத்தில் வந்து இந்த ஒன்று கூட முடியாது, இந்த பேன் இருக்குல்ல, அந்த வருஷம் வந்து தமிழ்மொழி விழா நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு கேள்வி இருந்தது. நியாயமான விஷயம் இல்லையா? நிறைய பிரச்சனைகள் இருந்த டைம் உண்மையிலே வருத்தப்பட்டுட்டாங்க. இது எப்போ ஏப்ரல் மாதம் நடக்குமே, இதனால் நடக்க முடியலையே என்ன கேட்க போய் கடைசியில் என்ன செஞ்சாங்க, செப்டம்பர் மாதம் ஆன்லைனில் நடத்திட்டாங்க. அதை நடத்தியே தீருவோம் எப்படியாவது. இந்த மாதிரியான ஆர்வம் வந்து வளர்தமிழ் இயக்கத்தோட அடிப்படையான விஷயங்கள் என்னென்னலாம் செய்கிறாங்க அந்த இயக்கத்தின்? வளர்தமிழ் இயக்கத்தோட முக்கிய எண்ணம் வந்து இந்த விழாவை நடத்தணும் ஒன்று. இரண்டாவது வந்து அது வந்து குறிப்பாக இளைஞர்களை போய் சேர வேண்டும். ஸோ இளைஞர்களுடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. இளைஞர்கள் வந்து நாடகம் நடத்துவாங்க, அவர்களாக சேர்ந்து சில விஷயங்கள் செய்வாங்க. பல்கலைக்கழக மாணவர்களுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருக்குது. தேசிய பல்கலைக்கழகம் நான் பணியாற்றும் அங்கே வந்து தமிழ் ஒரு அமைப்பே இருக்குது, தமிழ் லாங்குவேஜ் சொசைட்டின்னு அங்கே மாணவர்கள் சேர்ந்து நடத்துகிறாங்க. இளைஞர்களுக்கு வந்து அவர்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை அவங்க நடத்துகிறாங்க. அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிகள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நிகழ்ச்சி நடத்துவாங்க, டெக்னாலஜி தொழில்நுட்பத்தின் உதவியோட நிகழ்ச்சி நடத்துவாங்க. நாடகங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் நாடகங்கள் அங்கே அரங்கேற்றம், நிறைய நாடகங்கள் வந்து இளைஞர்கள் நடத்துகிறாங்க. மொழி வளர்ப்பதற்கு வந்து இது வந்து விஞ்ஞானபூர்வமாக கண்ட உண்மை இல்லை, ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நாடகம் வழி தமிழை வளர்ப்பது வந்து இளைஞர்களிடையே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு நடிப்பு பாட்டு எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். வேறு துறைகளில் இருந்தாலும் இந்த மாதிரி நாடகங்கள் இதிலெல்லாம் எல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல்ஸுக்கு வந்து ரொம்ப குறைவு. இது வந்து முழு நேரம் இருக்காங்க, ரொம்ப சிறப்பாக செய்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ஆனால் முக்கியமாக பங்கெடுக்கிறவங்க வந்து அவங்களுக்கு காலையில் வேலை இருக்கும், இது வந்து ஈவினிங் வந்து அவங்க ரிஹர்சல் பண்ணுவாங்க அண்ட் செய்வாங்க. இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டர் பற்றியும் அதோட தொடர்பாக பேசுகிறான்னு பார்க்குறேன். இந்திய கலாச்சாரம், பண்பாடு உள்ளிட்ட அம்சங்களை மியூசியமாகவும் அங்கே வச்சுருக்கீங்க இல்லையா? அதுலேயும் நீங்கள் தான் சேர்மன் ஃபார் திஸ். ஆமாம், முதல்ல வந்து வளர்த்தமிழ் இயக்க சேர்மனாக இருந்தேன். அது அந்த டேர்ம் முடிஞ்சது பிறகு இங்கே இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டரில் சேர்மனாக இருக்கேன். இந்த மியூசியமில் என்ன சிறப்பு, அதில் என்னெல்லாம் சொல்கிறீங்க? அதாவது கவர்மெண்ட் வந்து அரசாங்கத்துடைய எண்ணம் என்னன்னாக்கா, சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூருக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு என்பது வந்து மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள் இவர் எல்லாருடைய வரலாறு தான் சிங்கப்பூருடைய வரலாறு. சிங்கப்பூரை கட்டி எழுப்பியதில் பங்கெடுத்த இந்தியர்களுடைய வரலாறு அது வந்து இந்தியர்களுக்கு தெரிய வேண்டும். அதாவது இந்த நாட்டு நிர்மாணத்திற்கு நீங்கள் எவ்வளவு உதவி செய்தீர்கள், உங்களுடைய பங்களிப்பு என்ன என்பது இந்தியர்களுக்கும் தெரிய வேண்டும், மற்ற இனத்தவருக்கும் தெரிய வேண்டும். ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னாக்கா அந்த இயல்பாகவே நிறைய இந்தியர்கள் வருவாங்க, அது வந்து இயல்பு தான், வந்து வருவாங்க, பங்கெடுப்பாங்க. ஆனால் சில நிகழ்ச்சிகள் வந்து 40-50 விழுக்காடு மற்ற இனத்தவர் வருவார்கள். அவர்களுக்கு பொங்கலை பற்றி அவர்களுக்கு தெரியும். இது வந்து அரசாங்கத்துடைய குறிக்கோள். அவர்களுடைய பண்டிகை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்க என்னெல்லாம் செய்வாங்க, அவங்க வந்து பங்கெடுத்துப்பாங்க.
அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து. ப்ளஸ் இந்தியர்களுடைய வரலாறு என்ன, அவங்க வந்து என்னெல்லாம் எந்தெந்த வகைகளில் வந்து அவங்க உதவியாக இருந்திருக்காங்க. இது வந்து அவங்க வந்து நம்மளுடைய மரபுடைமை நிலையத்துக்கு வருவாங்க. இந்தியர்கள் வந்து சீனர்களுக்கென்று மலாய்க்காரர்களுக்கென்று வந்து மரபுடைமை நிலையம் இருக்கின்றது. நாங்கள் போய் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஒரு பல கலாச்சாரங்கள், குறிப்பாக 4 அஃபிஷியல் லாங்குவேஜ், அந்த மக்கள் அவர்களுடைய நிகழ்ச்சிகளில் மற்றவங்களும் பங்கெடுக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அது பங்கெடுக்க வேண்டும் என்ற குறிக்கோளின் அடிப்படையில் தான் வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது இந்தியர்களுக்கு சொல்லப்படும் செய்தி. மற்றவர்களும் உங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை வந்து தெரிஞ்சுங்க. வேறு எந்த வகையில் வந்து நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும்? புரிதல் இருந்தால் தானே முடியும். அதற்கான வசதிகள், வாய்ப்புகளை வந்து உருவாக்கி தர வேண்டும். அதற்கான வழிமுறை தான் இந்த மாதிரி. அடிப்படையில் இப்போ 4 மொழி, 4 கலாச்சாரம் அடிப்படை, இன்னும் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பண்பாடு, 4 பண்பாடுகள் இப்படின்னு இருக்கும்போது முரண்கள் எங்கேயாவது வருதா, அல்லது அதை எப்படி எடுத்துகிட்டு வரீங்க? நீங்கள் அந்த ஒற்றுமை சொல்கிறீங்களா, சிங்கப்பூருடைய வளர்ச்சியில் மிக முக்கியமானது ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்து சிங்கப்பூரியனாக அதை எடுத்துகிட்டு வருது அப்படின்னா, இந்த கலாச்சார முரணோ பண்பாட்டு முரணோ ஏதாவது இடத்துல அது வருதா, அல்லது எப்படி அதை கையாளப்படுது? அந்த முரண்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வந்து இயல்பாகவே வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இங்கிலீஷ் சொல்லுவாங்க, டைவர்சிட்டி கேன் பி அ வீக்னஸ் ஓ இட் கேன் பி அ ஸ்ட்ரெங்க். அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது வந்து நம்மளை பொறுத்தது, நம்முடைய மனநிலையை பொறுத்தது. அது ஒன்று. அதற்கான வாய்ப்புகள், அதாவது அவருடைய வாழ்க்கை முறை வந்து வேறு மாதிரி சுவாரஸ்யமானது, பயனுள்ளது என்பதற்கான வழிமுறைகளை வந்து இந்த மாதிரியான தெரிந்து கொள்வதற்கோ கற்றுக்கொள்வதற்கோ சில விஷயங்கள் இருக்கின்றது. அது வந்து இந்த மாதிரியான மரபுடைமை நிலையம், லாங்குவேஜ் ஃபெஸ்டிவல், ஒரு தமிழ்மொழி விழாவில் வந்து ஒரு நிகழ்ச்சின்னா நல்லா ஞாபகம் இருக்குது. வந்து ஒரு இளைஞர் தான் வந்து செஞ்சார். ரொம்ப எளிமையான ஒரு நிகழ்ச்சி. ஒரு இந்த பேங்கிங் டிஸ்ட்ரிக்ட், ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அங்கே போய் சீனர்கள்ட்ட போய் உங்களுக்கு ஏதாவது தமிழ் வார்த்தை தெரியுமா? எல்லாருக்கும் வணக்கம் தெரியும் அங்கே. எங்கள் நாட்டில் வந்து அரசாங்க தலைவர்கள், வேற்று மொழி பேசும் அரசாங்க தலைவர்கள் ஒரு தமிழ் மொழி நிகழ்ச்சிக்கு வந்தால் மறவாமல் அவர்கள் சொல்லும் முதல் வார்த்தை வணக்கம். அது நிச்சயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே கூட சில சமயம் சொல்லுவாங்க. ஸோ உடனே வந்து தெரியுமே வணக்கம்னு சொன்னாங்க. அப்புறம் வேறு சில வார்த்தைகளை சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்களேன் அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் வழி வந்து அவர்களுக்கு நம்மளை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார். இந்தியாவுடைய பலமும் அதுதான், வேற்றுமையில் ஒற்றுமை. இங்கே பல மொழிகள், கலாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஆனால் ஒன்றா நம்ம வந்து ஒரு இந்தியர்களாக இருக்க முடியுதுங்க. இப்போ அங்கே இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும் பொழுது இன்னொரு விஷயமும் தெரியும். அவ்வளோ பெரிய வேற்றுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது, காமனாலிட்டிஸ். எங்களுடைய அதிபர் நான் அடிக்கடி சொல்லுவார், நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றது. அதை என்னெல்லாம் ஒற்றுமைகள் இருக்கிறது என்பதையும் நீங்கள் வந்து எல்லோரும் மனிதர்கள் தானே, எல்லாரும் பண்டிகை கொண்டாடுறோம். பண்டிகை கொண்டாடுறதுங்கிறது ஒரு ஒற்றுமை. அதிபர் பற்றி சொன்னதுனால இந்தியன் ஆரிஜின் 3 பேர் இப்போ அதிபர்களாக இது வரைக்கும் வந்திருக்காங்க. ஆமாம், முதல்ல வந்து தேவன் நாயர்னு அவர் வந்து தொழிற்சங்கவாதி அவர் இருந்தார். பிறகு வந்து திரு எஸ்ஆர் நாதன் அவர் வந்து ஒரு 12 வருடம் நீண்ட காலம் அவர் இருந்தார். அவர் வந்து அவருடைய முக்கியமான பணி வந்து அரசாங்க ஒரு உயர் பதவியில் இருந்தவர் அவர். அப்புறம் அவருடைய ஓய்வுக்கு பிறகு இந்த பதவி அவர் வந்தார். இப்பொழுது வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து துணை பிரதமராக இருந்து மிக ஒரு பொருளாதார நிபுணர் தர்மன் சண்முகரத்னம் அவர் வந்து இப்போ அதிபராக இருக்கார். இந்தியாவுக்கும் வருகிறார் இப்போ இந்த ஆண்டு. ஆமாம் ஆமாம், இந்தியாவுக்கு மிகவும் பரிச்சயமானவர். ஆமாம். சிங்கப்பூருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதில் நம்முடைய பங்களிப்பு என்னவா இருக்குது, அது எப்படி நடந்திருக்குது? ஏன்னா ஒரு சிறிய நாடு இங்கேருந்து பார்க்கும்போது, ஆனால் அதனுடைய க்ரோத் இன்றைக்கி வந்து 2-3 அம்சங்களில் சிங்கப்பூரை மையப்படுத்துகிறோம். ஒன்று வந்து வளர்ச்சி அப்படிங்கிறதுல சிங்கப்பூருடைய வளர்ச்சியும், ரெண்டாவது ரொம்ப தூய்மையான ஒரு நகரம் அல்லது நாடு,
அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரீம்லைன் இருக்குது. வாழ்க்கை முறையில் ரொம்ப ஒரு திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி அது எப்படி நடந்திருக்கு? அது வந்து சட்டங்களால் நடக்குதா? அல்லது எப்படி நடக்குதுன்னு பார்க்குறீங்க? கிளென்லினஸ், தூய்மை பற்றி சொன்னீங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து எங்களுடைய முதல் பிரதமர் லீ குவான் யூ அவருடைய திட்டம் இது. அதாவது கீப் சிங்கப்பூர் க்ளீன். நிறைய பேருக்கு அது மறந்துருப்பாங்க. ஆக்சுவலி அவர் சொன்னது வந்து கீப் சிங்கப்பூர் க்ளீன் மட்டும் இல்லை, கீப் சிங்கப்பூர் க்ளீன் அண்ட் க்ரீன். மரங்கள் நடுவது, இந்த எல்லாமே பச்சையாக இருக்கணும். அதில் வந்து பெரிய ஒரு ஈடுபாடு. இப்போ கையில் ஒரு குப்பை இருந்ததுனாக்கா, ஒரு பேப்பரோ ஒரு சிகரெட் பட்டோ இருந்ததுனாக்கா, முதல்ல நாம் செய்ய வேண்டிய வேலை வந்து பக்கத்தில் எங்கே குப்பை தொட்டி இருக்குன்னு, அந்த குப்பை தொட்டி இருக்கணும். அது வந்து அரசாங்கத்துடைய வேலை. அந்த குப்பை தொட்டி வந்து வைப்பாங்க, அந்த குப்பை தொட்டி வந்து க்ளீன் பண்ணணும். ஆனால் அந்த குப்பை தொட்டி எங்கே இருக்குன்னு தேடுறது வந்து அது தனிப்பட்ட மனிதனுடைய மனநிலை. அது வந்து பள்ளிகளில் ஆரம்பித்து, நான் ஸ்கூல் போகும்போது நல்லா ஞாபகம் இருக்குது. இதை பற்றி ஆசிரியர்கள் ஒன்று சொல்லுவாங்க. பாடமாக நடத்த மாட்டாங்க, பட் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த சிவிக்ஸ் இந்த மாதிரியான பாடங்கள் வந்து அதை பற்றி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தலைமுறை முடியும் பொழுது இதுவே பழக்கமாக போயிடும். ஓகே, வளர்ச்சி எப்படி சாத்தியப்பட்டது நினைக்கிறீங்க? பொருளாதார கொள்கைகள் வந்து நியாயமான, சிங்கப்பூருக்கு வந்து எது பொருந்துங்கிற புரிதல் வந்து இருக்குது. சிங்கப்பூர் சிறிய நாடு, எந்த வளங்களும் இல்லாத நாடு மனித வளம் தவிர. இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்முடைய நிலை என்ன என்பதற்கான புரிதல் வந்து தெளிவாக இருக்க வேண்டும். இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணுனாக்கா, சிங்கப்பூர், இந்தியா வெவ்வேறு மாதிரியான நாடுகள். இது வந்து மிகச்சிறிய நாடு, இது வந்து மிகப்பெரிய நாடு. ஆக வந்து அந்த இரண்டு நாடுகளுக்குமான வேறுபாடுகள் வந்து நிறைய. உன்னுடைய நாடு எது, அதற்கான அந்த நாட்டிற்கு எது தேவை, எது சாத்தியப்படும், இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். வந்து மனித வளம் வந்து ஒரு மிக முக்கியமாக இருக்கும்னாக்கா, உங்களுடைய கல்வித்திறன் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து சரியாக சொன்னீங்க, நேஷ்னல் யூனிவர்சிட்டி சிங்கப்பூர் 8வது இடத்துல இருக்குன்னு. அதே மாதிரி NTU நன்யாங் தொழில்நுட்ப கல்வி, அதுவும் மிகச்சிறந்த ஒரு இடத்துல இருக்குது. எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் வந்து மிக நல்ல நிலையில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னாக்கா, எங்களுக்கு பாலிடெக்னிக்ஸ் இருக்குது, இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனாக இருக்குது. அதாவது பாலிடெக்னிக் வந்து 10வது வகுப்பு தொழிற்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்கள், அவர்களுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து பாலிடெக்னிக் போனீங்கன்னா, இந்திய மாணவர்களும் நிறைய இருக்காங்க, யாரும் போகலாம். இப்போ எப்படி அதுவும் இதே மாதிரி ப்ராசஸ். இதே மாதிரி இந்திய மாணவர்கள் வந்து பாலிடெக்னிக் ரொம்ப பேர் வெளிநாட்டிலேருந்து வரமாட்டாங்க. நான் சொன்னது வந்து சிங்கப்பூர் இந்திய அதை பற்றின புரிதலே இருக்காது. இப்போ ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம மாணவர்களும் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் வந்து அவங்க எடுக்கிறதா தெரியல, கொஞ்சம் தான் எடுக்கிறாங்க. பட் நான் என்ன சொல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு சிங்கப்பூரில் நான் வந்து என்னுடைய உயர்கல்விக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு எப்படி தயாராகணும்? மதிப்பெண்கள் போதுமா, இல்லை கூட வேறு என்ன இருக்க வேண்டியிருக்கு? நீங்கள் உங்களோட பாடத்திட்டத்தில் இல்லைனா உங்கள் சிலபஸில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்தாலே போகிறோம் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் போதுமா? மதிப்பெண்கள் வந்து இப்போ தேசிய பல்கலைக்கழகம்னாக்கா அட்மிஷனுக்கு வந்து மதிப்பெண்கள் வந்து ஒரு முக்கியமான காரணி. நல்ல மார்க் இருந்தால் போகலாம். ஆனால் வந்து தேசிய பல்கலைக்கழகம் மாதிரியான அல்லது வேறு சிங்கப்பூரில் யூனிவர்சிட்டிஸ், அங்கே வந்து நல்லா செய்யணுன்னாக்கா மதிப்பெண்களை தவிர்த்து வேறு சில திறன்களும் இருக்க வேண்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, வந்து எங்களுக்கு வந்து காலையில் 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பித்து 5 மணிக்கு முடியாது. அந்த டைம் டேபிளே கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்களுடைய டைம் டேபிள் நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். ஆமாம், அதாவது ஒரு மாணவர் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாருனாக்கா, அவர் 2 மாடியூல் இன்ஜினியரிங் படிப்பார், 2 காமன் கரிக்குலம்னு 2 மாடியூல் படிப்பாங்க, எலெக்டிவ்ஸ்னு படிப்பாங்க. அந்த எலெக்டிவ்ஸ் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிற எலெக்டிவ், அது உங்களுடைய நண்பருடைய அதே பாடமாக இருக்காது. ஸோ உங்களுடைய பாடத்திட்டம், உங்களுடைய அட்டவணைங்கிறது வேறு மாதிரி இருக்கும். எஜுகேஷன் முடிச்சுட்டு சிங்கப்பூர் சிட்டிசனாக இருந்தால் ஆர்மியில் வேலை பண்ண வேண்டியது கட்டாயம் இல்லையா? இல்லை, அது வந்து
டுவெல்த்து 12வது 12th முடிச்ச உடனேவே இருக்கும். கம்பல்சரி கட்டாயமாக வந்து 2 வருடம் வந்து தேசிய சேவைன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் சர்வீஸ். ஓ அது செய்ய வேண்டும். எல்லா சிங்கப்பூர் மாணவர்களுக்கும் அது பொது. நான் போயிருக்கேன். ஓ ஓகே. என்ன மாதிரி இருக்கும் அந்த சேவை, தேசிய சேவைங்கிறது? என்ன பணியா இருக்கும்? ஒரு மிலிட்ரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஓகே. நான் வந்து 3 மாதம் வந்து பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங்னு ஒன்று செய்வாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் ஒரு நீங்கள் சார்ஜென்ட்டாவோ ஆஃபீஸராகவோ இருப்பாங்க, அதற்கான பயிற்சி கொடுப்பாங்க. அப்புறம் அதற்கான ட்ரைனிங் இருக்கும். கன் தூக்குவோம். உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இருக்கு. அவங்க வந்து முதல்ல செலெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் இது வந்து சட்டம். ஓ அதான் ஒரு ரெண்டு அவங்க கூப்பிட்டாக்கா போகணும். அதான் எம்ப்ளாயர்ஸும் வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியாது. என்யூஎஸில், நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூரில் ஒரு மாணவராக நான் வர்றதுக்கு என்ன செய்யணும், அல்லது எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு சொன்னீங்க. பேராசிரியராக வரணும் அல்ல வேறு பணிகளுக்கு வரணும்னா வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருக்குது? எல்லா வேலைகளும் சிங்கப்பூரில் வந்து அப்ளை பண்ணால் கிடைக்கும். அந்த அந்த பரிசீலனை செக் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் எல்லா நாட்டிலையும் வந்து அந்தந்த நாட்டு குடிமகன்கள் தான் வந்து மக்களுக்கு தான் வந்து முதல் உரிமை இருக்கும். ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் பொசிஷன்னாக்கா இருக்காங்க சில பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க. பேராசிரியர்கள் வந்து உலகம் முழுக்க இருந்து எடுக்கிறோம் நாங்கள். அவங்க வந்து நல்ல பப்ளிஷிங் ரெக்கார்டு இருந்ததுனாக்கா, இப்போ நிறைய பேராசிரியர்கள் வந்து வேர்ல்டு வைட் சர்ச், அதாவது ஒரு பொசிஷன் வேக்கண்டாக வந்துச்சுனாக்கா, ஒரு டீன் பொசிஷன் வந்துச்சுனாக்கா, சிங்கப்பூரிலும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே வந்து ஆன்லைன் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா, உங்களுக்கு அதற்கான திறமை இருந்ததுனாக்கா, வேக்கன்சி இருந்ததுனாக்கா அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க. வேறு எந்த அந்த மாதிரி நீங்கள் இப்போது அட்மிஷன்ஸ்லேயும் இருக்கும்போது என்ன அளவுக்கு போட்டி இருக்குது? ஏன்னா சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி அப்படின்னும் போது அதுக்கான பெரிய போட்டி. ஓகே. எங்களுக்கு வந்து பிரச்சனைங்கிறது சரியான வார்த்தை இல்லை, பட் அதுதான் பெரிய டாஸ்க் தான் இருக்கும். ஏன்னா இடம் கிடைக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. சிங்கப்பூர் மாணவர்களே இருக்காங்க, சில பேர் கிடைக்காது. வெளிநாட்டு மாணவர்கள் அதை விட கஷ்டம். ஏன்னாக்கா 10ல் 1 அல்லது 1.5 இடம் தான் அவங்களுக்கு 10% தேர் அபவுட்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வருத்தப்பட்டு எங்களுக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அப்பீல் பண்ணுவாங்க. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கே ஒரு செக்ஷன் இருக்குது. ஓகே ஓகே. ஓ அப்பீல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது நிறைய அப்பீல்ஸ் வரும். ஓகே. சில சமயம் அப்பீல்ஸ் எடுத்துக்குவோம், நியாயமாக இருக்கும் அந்த அப்பீல். ஓகே. ஸோ தட் இஸ் அ சிஸ்டம். இது எல்லாத்துக்கும் ஒரு அட்மிஷன் ப்ராசஸில் வந்து முதல் முறை வந்து அவங்களுக்கு நிராகரிக்கப்பட்டாலும் மீண்டும் அவங்க அப்பீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பீல்லையும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில சமயம் வந்து இப்போது ஒரு 10 மாணவர்கள் எடுக்கிறோம், 11வது மாணவர் வந்து ஒரு மார்க் குறைவாக இருக்கும், அவங்க எடுத்துருக்க மாட்டோம். இந்த 10வது தேர்ந்தெடுத்த மாணவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு வேண்டி எனக்கு இந்த இடம் வேண்டான்னு போவார். இந்த 11வது வேகன்சி இருக்கும். இந்த 11வது மாணவருக்கு அந்த 10வது இடம் வந்து அவர் அப்பீல் பண்ணுவார். க்ளோஸாக இருந்துச்சுனாக்கா அவருக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சில நேரங்களில் நடக்கும். ஓகே. சிங்கப்பூர் பற்றி நிறைய பேசணும். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுங்கிறது வந்து அயலக தமிழர்கள் மாநாடு எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்கள் தொடர்ச்சியாக 2வது ஆண்டாகவும் வந்திருக்கீங்க. அதில் தான் கணியன் பூங்குன்றனார் விருது இல்லையா? அதை பற்றி எப்படி? இது வந்து இந்த திட்டம் என்பது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு திட்டம், ஒரு வாய்ப்பு. இப்போ உலகத்தில் வந்து பல காலகட்டங்களில் வந்து டயஸ்போரான்னு ஒன்று உருவாகிட்டே இருக்கும். அதாவது ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து வேறு சில நாடுகளில் வந்து அவங்க போவாங்க. ஜூஸ் ரொம்ப ஆரம்பத்தில் வந்து பெரிய அவங்க பல நாடுகளில் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்து இந்த ஒரு தமிழ் டயஸ்போரா வந்து ஒரு பெரிய அளவில் வந்து கடந்த எனக்கு சரியாக தெரியல, ஒரு 20 வருடங்களாக வந்து உருவாகிட்டு இருக்குது. கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். நம்ம எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் 60ஸ்லேருந்தே தொடங்கியிருக்கு. மைக்ரேஷன் கொஞ்சம் படிச்சுட்டு வெளியில் போகிறது அல்லது வேறு வேலைகள் அப்படின்னு அப்படி தான் ஆரம்பிக்கும். படிச்சுட்டு வெளியே போவாங்க, அல்லது வந்து வேலை வாய்ப்புக்கு வேண்டி போவாங்க, இல்லை வாய்ப்புகள் அங்கே இருக்குதுன்னு போவாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கும்னாக்கா, அது இப்போ தமிழ் சமுதாயத்தில் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா நாடுலையும் இருப்பாங்க. ஏதோ சிங்கப்பூர் மலேசியான்னு இருக்க போய் சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா, அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வளைகுடா நாடுகள் இருந்தாங்க. அப்புறம் வளைகுடா நாடுகள் இருந்தாங்க. திரும்பி பார்த்தாக்கா நான் 80 மில்லியன் 8 கோடி தமிழர்கள்னு நினைக்கிறேன். நம்பர் சரியாக தெரியல. அதில் வந்து 7 கோடி தமிழ்நாட்டிலே இருக்காங்க, வேறு மற்ற ஊரில் வந்து இருக்காங்க. இப்போது அது ஒரு சில நாடுகள்னு இருக்க போக இப்பொழுது வந்து ஏறக்குறைய எல்லா நாடுகள்லையும் இருக்காங்க. எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வளர்தமிழ் இயக்கம் நடக்கும்போது கொஞ்சம் இந்த ரிசர்ச் பண்ணும்பொழுது
தமிழ் மொழி விழா நாங்கள் மட்டும்தான் நடத்திட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கும்போது எல்லா ஊர்லேயும் நடத்துகிறாங்க. கனடாவில் வந்து தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த்னு ஜனவரி பொங்கல் போது நடத்துகிறாங்க. தமிழ் மொழி விழா வந்து சிறிதும் பெரியதுமாக எல்லா நாடுகள்லையும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் நடத்துகிறாங்க. வளர்தமிழ் இயக்கம் தமிழ் மொழி விழா நடத்தும்போது சிட்னிலேருந்து என்னை வந்து கூப்பிடுறாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமா அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்காங்கன்னு அர்த்தம். தமிழ் சங்கங்கள் ரொம்ப ஆக்டிவாக இப்போ செயல்படுத்த பார்க்கலாம். அமெரிக்காவுடைய அத்தனை மாகாணங்கள்லையும் இருக்காங்க, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறாங்க, வளைகுடா நாடுகளில் இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் வந்து இப்போ ஆப்பிரிக்க நாடுகள்லையும் நிறைய தமிழர்கள் இல்லாத இடம்னு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். இருக்காங்க, அது நமக்கு தெரியுது. இருக்கிறவங்க வச்சுட்டு என்ன செய்யலாம், அதுதான் வந்து இப்போது கேள்வி. பல விஷயங்கள் செய்யலாம். அந்த பரிவர்த்தனை இருக்கு இல்லையா, உங்களுடைய நீங்கள் என்ன செய்கிறீங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், வியாபாரம், கலாச்சார பகிர்வு. நேற்று அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணாங்க. சிங்கப்பூர் தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் கலைகள் இவர்களை வந்து வேறு நாடுகளுக்கு அனுப்பி அங்கே வந்து அவங்களை கற்றுக் கொடுக்குற மாதிரி. நாங்கள் வந்து சிங்கப்பூரில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். தமிழ் கலைகள், மறைந்து வரும் கலைகள், இந்த கரகம், கோலாட்டம், இந்த மாதிரி ஒரு 20 கலைகள் இருக்கிறது. மிக குறைவானவர்கள் தான் இங்கே இருக்காங்க. அருகி வரும் கலைகள் சிங்கப்பூரில் வந்து அது பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தமிழ் கலைகளை பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு ஆர்வம். ஆமாம், அந்த அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதே எங்களுக்கு இந்த வருஷம் தான் தெரியும். ஏதோ இருக்குன்னு தெரியும். இங்கே இருக்கிறவங்கள வந்து அங்கேருந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டிலேருந்து சிங்கப்பூர் கொண்டு வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. இங்கே அவார்டு வாங்கினவங்க, அந்த கலைகள் வந்து நல்லா தெரிஞ்சவங்க. அப்புறம் சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அதாவது சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஏதோ ஒரு 1000 பேரோ 2000 பேரோ வந்து ஒரு இந்த கலைகளை வந்து பெர்ஃபார்ம் பண்ணபோது அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, வேற்று இனத்தவரும் சில பேர் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ தமிழ் கலைகள் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. பறையிசை வந்து அமெரிக்காவுடைய பல மாகாணங்களில் இந்த தலைமுறை கற்றுக்கொள்கிறார் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு ஆர்வம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே முறையான பயிற்சி இருக்குது. இந்த மாதிரி பல வாத்தியங்கள், பல ஆட்டம் எல்லாம் வந்து வெரி இன்ஃபெக்ஷஸ். அது வந்து நம் இனத்தை சாராதவர்கள் பார்த்தா கூட ஆடணும்னு அவங்களுக்கு தோணும். நம்முடைய கலை வந்து இன்னொரு நாட்டில் பரவுவதற்கு இந்த டயஸ்போரா வந்து உதவி செய்யும். ஸோ இந்த மாநாடு, இந்த விழா, அயலக தமிழர் விழா வந்து அதுக்கான ஒரு எல்லோரையும் சந்திப்பதற்கு அல்லது இணைக்கும் ஒரு புள்ளியாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கம். இதற்கான இது வந்து பல வடிவங்களில் பல மாதிரியாக இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னும் பெருசாக்கலாம். அதற்கான முயற்சிகளை வந்து அவங்க நிச்சயம் வருடம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா போன வருடத்தை விட இந்த வருடம் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. அஃப்கோர்ஸ் இந்த பொருளாதார அந்த வகையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது அவங்களுடைய தாய்நாடு, இங்கே இன்னும் சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. இங்கே எப்படி பழக்க வழக்கம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு ஒர்க்கரை வந்து நீங்கள் ஹையர் பண்ணுறீங்கன்னாக்கா அவருக்கு என்ன தேவை, பொங்கலுக்கு லீவ், நிறைய வகையில் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்றீங்க. அது வர்த்தகமாக இருக்கும், டெக்னாலஜியாக இருக்கும், அல்லது இன்ஃபர்மேஷன் ஷேரிங்காக இருக்கலாம். ஆமாம், அது தமிழர்கள் மத்தியில் எல்லோரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. வெவ்வேறு நாடுகள்லேருந்து வரக்கூடியவங்க இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் அது ரொம்ப இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப முக்கியம். இது எப்படி சாத்தியப்படுதுனாக்கா, ஒரு 3 நாடுகளில் தமிழர் இருந்தால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அல்ல 5 நாடுகள், 80 நாடுகள், எல்லா நாடுகளும் இல்லாத நாடு எதுன்னு இப்போ தேட வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இங்கிலீஷில் மல்டிப்ளை எஃபெக்ட்பாங்க. 2 × 2 4லாம் இல்லை, 2 × 2 40 400ன்னு போகும். 2 பேர் அல்லது 5 பேர் சந்திக்கும் பொழுது அது பல மாதிரியாக வந்து அது அந்த உருவெடுக்கும். நீங்கள் வந்து பார்ன் சிங்கப்பூரியன். ஆமாம். ஆனாலும் தமிழ்நாட்டோட உங்களுடைய வேர்களோட அல்லது மொழியினுடைய அந்த கலாச்சாரம் அதோடைய பிடிப்போட தொடரணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்குது. அதை நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன். சிங்கப்பூரை பொறுத்தவரை முக்கிய காரணம் வந்து அரசாங்கம் தான். ஓகே. ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறாங்க, உன்னுடைய மொழி நீ படிச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். உன்னுடைய மொழி தான் உன்னுடைய அடையாளம். அது வந்து சும்மா பேச்சுக்கு சொல்கிறது, உண்மையிலே உன்னுடைய மொழி, உன்னுடைய முகவரி, உன்னுடைய மொழியின் வழி தான் உன்னுடைய கலாச்சாரத்தை வந்து நீ நல்லா படிச்சுக்கலாங்கிறது வந்து. ஸோ அதற்கான சூழ்நிலை இருக்கிறது. இரண்டாவது வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம், அது உண்மையும் கூட. நம்ம வந்து உணர்வுபூர்வமாகவே நம்ம வந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு மொழி தெரியாமல் இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு வெற்றிடம்.
நம்முடைய தொன்மை அப்படிங்கிறதுல அது ஒரு வரலாறு தானே. அதுக்கு மேலே என்ன இருக்குது, அதை ஏன் இவ்வளவு கொண்டாடணும், அல்லது அது பற்றிய ஒரு பெரிய பெருமிதம் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி சில பேர் இப்போ ஒரு இந்த தலைமுறையில் வைக்கக்கூடியதை பார்க்குறேன். அதை எப்படி அணுகணும்னு? உன்னுடைய முன்னோர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கிறது. சிங்கப்பூரில் வந்து இப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்னு ஒன்று இருக்குது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து கட்டமைத்து அதை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததில் வந்து ஒரு தமிழருடைய பங்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு. சர்வதேச அளவில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அதை விமான சேவை அதை நிர்மாணித்ததில், அதை கட்டமைப்பதில் ஒரு தமிழருடைய பங்கு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஜெயவாய்ப்பிள்ளை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பங்கு. அந்த மாதிரி பல துறைகளில் வந்து நம்முடைய தமிழர்கள் வந்து மிகச்சிறந்து விளங்குகிறார்கள். நம்முடைய முன்னோர்களுக்கு இவ்வளவும் முடிந்திருக்கிறது என்றால் உன்னாலும் முடியும் இல்லையா? நிச்சயமாக முடியும். ஏன்னா அந்த வழி வந்தவர்கள் தானே நம்ம. அந்த தன்னம்பிக்கை, நம்மால் முடியும் என்ற எண்ணம், அது வந்து ஒரு வரட்டு எண்ணம் அல்லது வரட்டு கௌரவம் இல்லை. ஏன்னா என்னுடைய தகப்பனாருக்கு முடிந்திருக்கிறது, என்னுடைய பாட்னார் செய்திருக்கிறார், என்னுடைய மாமா வந்து பெரிய பொசிஷனில் இருக்கு அப்படின்னா என்னால் முடியும்னு அர்த்தம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் என்னுடைய முயற்சி செஞ்சால் முடியும். அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த மாதிரியான இந்த மரபணு நிலையம் வந்து முக்கியமாக இருக்குது. மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும். அதுவும் நமக்கு பெருமை தானே. நிச்சயமாக அது வெறும் பழம்பெருமை அல்ல, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வரலாறு. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகத்தில் ரெஜிஸ்ட்ரார் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ எளிதாக வர்றதில்லை. நீண்ட ஒரு பயணம், அதில் வந்து அந்த உயரத்தை அடைஞ்சிருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கணியன் பூங்குடனார் விருதை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் எங்களோடு உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.